ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு ஆபத்தா, சத்தானதா இல்லை ஆபத்தானதா அப்படித்தான் நம்ம சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நாளைக்கு 2 முட்டைக்கு மேலே யாருமே சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை ரெண்டுக்கு மேலே யாராவது முட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகி இதயத்துக்கு ஒரு பெரும் ஆபத்தை விட்டுரும். அதனால நீங்கள் யாரும் முட்டையை 2க்கு மேலே யாரும் சாப்பிடாதீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையில் உள்ளது ஒரு முட்டையில் சராசரியாக 200 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. ஆனால் ஆனால் நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராமுக்கு மேலே கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதயத்துக்கு ஒரு பெரும் ஆபத்தாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 200 மில்லிகிராம் முட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு முட்டையை சாப்பிட்றப்போ உங்களுக்கு 400 மில்லிகிராம் ஆயிரும். ஆனால் 300 மில்லிகிராமுக்கு மேலே சேர்ந்தாவே நமக்கு இதயத்தில் ஆபத்து வந்துடும். அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை, அதாவது 2 முட்டையை அதிகபட்சம் தான், ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டாவே போதுங்க. இது அமெரிக்காவில் மாசசூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தில் சுமார் 31 ஆண்டாக இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இதோட முடிவை ஒரு நியூஸ், அதாவது ஒரு அமெரிக்க மருத்துவர் சங்க இதழில் கூட இது வெளியாகிட்டு இருந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேத்தரின் டக்கர் அப்படிங்கிற ஒரு குழுவின் தலைவர் தான் இந்த ரிசல்ட்டை வெளியாகிக்கிட்டு இருக்காரு. அதாவது முட்டையில் கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் 200 கிராம் இருக்குது. உடம்புல நம்ம உடம்புல 300 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதாவது 300 கிராமுக்கு மேலே கொலஸ்ட்ரால் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்துச்சுனாவே இதயத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனால நீங்கள் முட்டையை ரொம்ப குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டைன்னு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.